सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 4/8/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு சர்வீசபிள் சேவைக்கு தகுதியானவரின், சென்சிபிள் விவேகமானவரின் மற்றும் எசன்ஸ்ஃபுல்லின் சாரம் நிறைந்தவரின் அடையாளங்கள். பாபா சொல்றாங்க, தன்னை சர்வீசபிள் சேவைக்கு தகுதியானவர், சென்சிபிள் விவேகமானவர் மற்றும் எசன்ஸ்ஃபுல் சாரம் நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? 3 குணங்களையும் தன்னுள் தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் தற்சமயம் உங்கள் எதிரில் என்ன சிம்பல் அடையாள குறி வைத்திருக்கிறீர்கள்? அதன்படி சமநிலையின் அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? சிம்பலாக என்ன வைத்திருக்கிறீர்கள்? விஷ்ணுவின் சிம்பலோ எதிர்காலத்திற்கானது, ஆனால் சங்கமயுகத்தின் சிம்பலோ தந்தைதான் இல்லையா? அப்படி சிம்பலை எதிரில் வைத்துக்கொண்டே சமநிலையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? இந்த 3 குணங்களின் சமநிலையை அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது ஒரு குணத்தின் விசேஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள் மற்றும் 2வது 3வதின் அனுபவம் செய்வதில்லையா? நேரத்திற்கேற்றபடி 3 குணங்களும் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்கிறதா? தற்சமயத்திற்கேற்றபடி முயற்சியின் நிலை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்கிறதா? 95% வரையோ சென்றடைய வேண்டும் இல்லையா? எப்பொழுது நேரமே கொஞ்சம்தான் இருக்கிறது என்றால் அதன் பிரகாரம் 95% இருக்க வேண்டும். 100% என்றோ கூற முடியாது. கூறினோம் என்றால் நேரத்தின் காரணத்தை சொல்லிவிடுவீர்கள். எனவே 100% என்று கூறுவதில்லை, 5% விட்டு வைக்கிறோம். சங்கமயுகத்தின் முயற்சி செய்வது நேரத்திற்கேற்றபடி எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறது? நேரத்தின் சதவிகிதத்தின் அனுசாரம் 95% ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி இவ்வளவு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வேகத்தை அதிகரித்துக் கொண்டே செல்கிறீர்களா? அல்லது இன்னும் நேரம் இருக்கிறது என்று இப்பொழுதும் நினைக்கிறீர்களா? இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கிறது என்ற எண்ணமோ இப்பொழுது வரவில்லையே. ஒருவேளை இப்பொழுதே முயற்சி செய்வதை முடித்துவிட்டால் பின்பு அதில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த எண்ணமோ வரவில்லையே. ஏதோ குறை இருந்து விட்டது, அதனால்தான் டிராமாவில் அவ்வளவு நேரம் இருந்து விட்டிருக்கிறது. நேரத்திற்கேற்றபடி ஒருவேளை குறை இருந்து விட்டது என்றால் கூட எவ்வளவு இருக்க வேண்டும்? 50-50 இருக்கலாம் என்று அப்படி இல்லை. ஒருவேளை 50% நிரப்ப வேண்டும் என்றால் வேகமோ மிக அதிகமாக தேவையாக இருக்கிறது. இவ்வளவு வேகத்தை யார் அதிகரிக்க முடியுமோ அவர் 95% வரை வந்தடையவில்லை என்று இருக்க முடியாது. அப்படியானால் லட்சியமாக இப்பொழுது என்ன வைக்க வேண்டும்? ஒருவேளை நேரத்திற்கேற்றபடி நாடகப்படி ஏதாவது குறை இருந்துவிட்டால் கூட 5% வரை அனுமதிக்கப்படுகிறது, அதற்கு அதிகமாக இல்லை. ஒருவேளை இதைவிட அதிகம் இருக்கிறது என்றால்
கடைசி நிலையிலிருந்து தூரமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு பாப் தாதாவின் அருகில் மற்றும் உடன் இருப்பதற்கான லட்சியம் என்ன வைக்கிறீர்களோ அது நிறைவேற முடியாமல் ஆகிவிடும். ஏனென்றால் முதல் நம்பர் அவ்யக்த நிலையை அடைந்து விட்டார். அதன் பிறகு யார் நெருக்கமான ரத்தினமாக இருப்பார்களோ அவர்கள் குறைந்தது 5% மட்டும் குறை இருக்கும் மாதிரி இந்த அளவு அருகில் இருக்க வேண்டும். தந்தை அவ்யக்தமாகிவிட்டார் மற்றும் நெருக்கமான ரத்தினங்களில் 50% வித்தியாசம் இருக்கிறது என்றால் இதை நெருக்கம் என்று கூறுவோமா என்ன? அவர் 8 எண்ணிற்குள் வர முடியுமா என்ன? சாகார பாபா சாட்சியாகி தன்னுடைய நிலையை வர்ணனை செய்தார் இல்லையா? அப்படி சாட்சியாகி தன்னுடைய நிலையை சோதனை செய்ய வேண்டும். யார் எப்படி இருக்கிறாரோ அதை வர்ணனை செய்வதற்கான எண்ணம் ஏன் வர வேண்டும்? வெளிப்படையாக தன்னுடைய மகிமை செய்வது இன்னொரு விஷயம் ஆகும். ஆனால் தன்னுடைய சுய சோதனையில் புத்திக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உங்களுடைய அந்த மாதிரியான நிலையின் அனுபவமோ ஏற்பட வேண்டும் இல்லையா? எனவே நெருக்கமான ரத்தினம் ஆவதற்காக இவ்வளவு வேகத்தில் தன்னுடைய சதவிகிதத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும். 50%யோ மெஜாரிட்டி பெரும்பான்மை என்று கூறுவோம். ஆனால் அஷ்ட தேவதைகளை மைனாரிட்டி சிறுபான்மை என்று எப்படி கூற முடியும்? ஒருவேளை பெரும்பான்மையோருக்கு சமமாக சிறுபான்மையினரின் லட்சணமும் இருக்கிறது என்றால் இருவருக்கும் வித்தியாசமாக என்ன இருந்தது? அப்படி என்னென்ன 3 விஷயங்கள் கூறினோமோ அந்த 3ஐயுமே நீங்கள் உங்களில் பாருங்கள். சேவைக்கு தகுதியானவரின் ரூபம் என்னவாக இருக்கிறதோ அதை எதிரில் வைத்து தற்சமய நிலைக்கு ஏற்றபடி மற்றும் தற்சமயத்து நடவடிக்கைக்கு ஏற்றபடி தன்னை சேவைக்கு தகுதியானவர் என்று கூற முடியுமா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள். சேவைக்கு தகுதியானவரின் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலும் சேவை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும். அவருடைய எண்ணமும் தானாகவே சேவை செய்யும். ஏனென்றால் அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே உலக நன்மைக்காகத்தான் இருக்கும். அதாவது உலகத்திற்கு நன்மை ஏற்படும் எண்ணம் மட்டும்தான் உருவாகும். வீணானது உருவாகாது. நேரத்தின் ஒவ்வொரு வினாடியையும் எண்ணம், சொல், செயலின் சேவையிலேயே கழித்தார். அவரைத்தான் சேவைக்கு தகுதியானவர் என்று கூறப்படுகிறது. எப்படி யாருக்காவது ஏதாவது ஸ்தூல தொழில் மற்றும் வியாபாரம் இருக்கிறது என்றால் தானாகவே அவருடைய எண்ணம் மற்றும் செயலும் அதற்காகவே இருக்கும் இல்லையா? எண்ணம் மட்டும் இல்லை, கனவிலும் கூட அதைத்தான் பார்ப்பார். அப்படி சேவைக்கு தகுதியானவரின் எண்ணம் தானாகவே சேவைக்காக மட்டும்தான் உருவாகும். ஏனென்றால் அவருடைய தொழிலே இதுதான். நல்லது. சென்சிபிள் விவேகமானவரின் லட்சணமாக என்ன இருக்கும்? ஒவ்வொருவரும் கூறினார்கள், இவ்வளவு லட்சணம் கூறியிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே லட்சியத்தில் நிலைத்திருக்க முடியுமா? சென்சிபிள் என்றால் விவேகமானவர் என்று கூறுவது லௌகிக்க முறையில் கூட யார் விவேகமானவராக இருக்கிறாரோ அவர் முன்னுக்கு பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பார். ஆனால் இங்கேயோ எல்லைக்கப்பாற்பட்ட விவேகம். அப்படி விவேகமானவராக யார் இருப்பாரோ அவருடைய முக்கிய அடையாளமான திரிகாலதர்சி, அதாவது 3 காலத்தையும் தெரிந்தவராகி 3 காலத்தையும் முன்பாகவே தெரிந்து கொண்டு பின்பு காரியம் செய்வார். சென்ற கல்பத்தின் நினைவு கூட, அதாவது சென்ற கல்பத்திலும் நான் தான் வெற்றியாளன் ஆகியிருக்கிறேன் என்பது தெளிவான ரூபத்தில் இருக்கும். இப்பொழுது கூட வெற்றியாளன் தான்.
வெற்றியாளன் தான் அநேக தடவைகள் வெற்றியாளராக ஆகிக்கொண்டே இருப்பார். இந்த வெற்றி அடையும் நிலையின் நிச்சயத்தின் ஆதாரத்தில் மற்றும் திரிகாலதர்சி நிலையின் ஆதாரத்தில் என்னென்ன காரியம் செய்தாலும் அவை ஒரு பொழுதும் வீணானதாகவும் வெற்றி இல்லாததாகவும் இருக்காது. அப்படி விவேகம் 3 காலத்தையும் தெரிந்த நிலையானதாக இருக்க வேண்டும். நிகழ்காலத்தை மட்டும் தெரிந்து கொள்வது என்பதை கூட சம்பூர்ணம் என்று கூற மாட்டோம். எந்த ஒரு காரியத்தில் வெற்றியின்மை இருக்கிறதோ மற்றும் அது வீணாகி விடுகிறது என்றால் இதற்கான காரணமே 3 காலங்களையும் எதிரில் வைத்து காரியம் செய்வதில்லை. இவ்வளவு எல்லைக்கப்பாற்பட்ட விவேகத்தை தாரணை செய்ய முடிவதில்லை. இந்த காரணத்தினால் தற்காலத்து பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடுகிறார்கள். மேலும் பயப்படும் காரணத்தினால் வெற்றியை அடைய முடிவதில்லை. விவேகமானவராக யார் இருப்பாரோ அவர் எல்லைக்கப்பாற்பட்டதை புரிந்து கொண்டு மற்றும் திரிகாலதர்சியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுவார். இதைத்தான் ஆன்மீகமானது மற்றும் சாதாரணமற்றது என்று கூறுவது. விவேகமாக இருப்பவர் ஒரு பொழுதும் நேரம், எண்ணம் மற்றும் வார்த்தையை வீணாக இழக்க மாட்டார். எப்படி லௌகிக்க முறையில் கூட ஒருவேளை யாராவது செல்வத்தை மற்றும் நேரத்தை இழக்கிறார்கள் என்றால் இவருக்கு விவேகம் இல்லை என்று கூறப்படுகிறது இல்லையா? இதேபோல் யார் விவேகமாக இருப்பாரோ அவர் ஒவ்வொரு வினாடியையும் சக்திசாலியாக ஆக்கி காரியத்தில் ஈடுபடுத்துவார். வீணான காரியத்தில் ஈடுபடுத்த மாட்டார். விவேகமானவர் ஒரு பொழுதும் வீணான தொடர்பின் பாதிப்பில் வரமாட்டார். ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையின் வசமாக மாட்டார். இவை அனைத்தும் விவேகமானவரின் அடையாளமாகும். 3வது எசன்ஸ்ஃபுல், சாரம் நிறைந்தவர். இவருடைய லட்சணமாக என்ன இருக்கும்? ஒவ்வொருவரும் கூறினார்கள். அனைவரும் சரியாக கூறினீர்கள். ஏனென்றால் அனைவரும் விவேகமானவராகி அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? யார் சாரம் நிறைந்தவராக இருப்பாரோ அவரிடம் ஆன்மீகத்தின் மனம் இருக்கும். ஆன்மீக மனம் என்றால் ஆன்மீகத்தின் அனைத்து சக்திகள் அவரிடம் இருக்கும். அந்த சக்திகளின் ஆதாரத்தில் சுலபமாகவே தன் பக்கம் யாரையும் கவர்ந்திழுக்க முடியும். எப்படி ஸ்தூலமான நறுமணம் மற்றும் எசன்ஸ், வாசனை பொருள் தூரத்திலிருந்து யாரையும் தன் பக்கம் கவர முடியும் இல்லையா? விரும்பாதவர்களையும் கூட கவர்ந்து விடுகிறது. இந்த விதமாக எப்படிப்பட்ட ஆத்மாக்களும் சாரம் நிறைந்தவரின் எதிரில் வந்தார் என்றால் கூட அந்த ஆன்மீக நிலையின் மேல் கவரப்பட்டு விடுவார். யாரிடம் ஆன்மீகத்தன்மை இருக்கிறதோ அவருடைய விசேஷமானது அவர் தூரத்தில் இருந்தாலும் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுடைய ஆன்மீக நிலையினால் ஈர்க்க முடியும். எப்படி நீங்கள் மனதின் சக்தியின் ஆதாரத்தில் இயற்கையை மாற்றும் மற்றும் நன்மை செய்யும் காரியத்தையும் இல்லையா? ஆகாயம் மற்றும் வாயுமண்டலம் ஆகியவற்றின் அருகில் சென்றோ கூற மாட்டோம் இல்லையா? ஆனால் மனதின் சக்தி மூலமாக எப்படி இயற்கையை தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குகிறீர்கள், அதே போல் உலகிலுள்ள மற்ற ஆத்மாக்கள் யார் உங்கள் எதிரில் வர முடியாதோ அவர்களுக்கு தூரத்திலிருந்து கொண்டே நீங்கள் ஆன்மீகத்தின் சக்தி மூலமாக தந்தையின் அறிமுகம் மற்றும் தந்தையினுடைய முக்கியமான செய்தியாக என்ன இருக்கிறதோ அதை மனதின் சக்தி மூலமாக அவருடைய புத்தியை தொட முடியும். உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்பதால் இவ்வளவு முழு உலகிலுள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் எதிரில் சென்று செய்தி கொடுக்க முடியுமா என்ன? அனைவருக்கும் வாய்மொழி மூலமாக செய்தி கொடுக்க முடியாது. வாய்மொழியின் கூடவே
மனதால் செய்யும் சேவையும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு இருப்பதை அனுபவம் செய்வீர்கள். எப்படி தந்தை பக்தர்களின் பாவனையை சூட்சும ரூபத்தில் நிறைவேற்றுகிறார் என்றால் அதை எதிரில் சென்று வாய்மொழி மூலமாக செய்கிறாரா என்ன? சூட்சுமமான இயந்திரங்கள் காரியம் செய்கின்றன இல்லையா? அதே போலவே சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் நீங்கள் நடைமுறையில் பக்த ஆத்மாக்கள் மற்றும் ஞானி ஆத்மாக்கள் இருவருக்கும் தந்தையின் அறிமுகம் மற்றும் செய்தி கொடுக்கும் காரியம், அதாவது சூட்சுமமான இயந்திர வேலை மிக வேகமாக ஆகப் போகிறது. இது கடைசி சேவையின் வடிவமைப்பாகும். எப்படி நறுமணம் அருகில் இருப்பவர்களுக்கும் தூரத்தில் இருப்பவர்களுக்கும் மனம் கொடுக்கும் காரியத்தை செய்கிறது, அதேபோல் எதிரில் வருபவர்களுக்கு மட்டுமின்றி தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் வரை கூட உங்களுடைய ஆன்மீகத்தின் சக்தி சேவை செய்யும். அப்பொழுதுதான் நடைமுறையில் உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று மகிமை செய்யப்படுவீர்கள். இப்பொழுதோ உலக நன்மைக்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நடைமுறையில் இல்லை. பின்பு இந்த சூட்சும இயந்திரங்களின் வேலை எப்பொழுது தொடங்குமோ அப்பொழுது நடைமுறை காரியத்தில் ஈடுபட்டு விடுவீர்கள். எப்படி ஆத்மாக்கள் தந்தையின் அறிமுகம் என்ற தீர்த்தத்தை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புத்தி மூலமாக மற்றும் சூட்சும சக்தி மூலமாக பார்க்காவிட்டாலும் கூட தென்படுவது போல் அனுபவம் செய்வீர்கள். அப்படி அந்த மாதிரி சேவையில் எப்பொழுது ஈடுபட்டு விடுவீர்களோ அப்பொழுது உலகிற்கு நன்மை செய்பவர் என்ற பெயர் நடைமுறையில் பிரசித்தி பெறும். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாங்கள் உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான எண்ணத்தை வைத்திருக்கிறோம். மக்கள் உங்களை என்ன கூறுகிறார்கள்? அப்படி நன்மைக்கான உங்களுடைய இவ்வளவு பெரிய காரியம் அந்த அளவிற்கு வேகமாக இருக்குமா? உலக நன்மைக்கான காரியமோ இதுவரையில் மிக குறைவாக செய்திருக்கிறீர்கள். முழு உலகத்திற்கும் எப்படி சென்று சேர வைப்பீர்கள்? இப்பொழுது நடைமுறையில் இல்லைதான் இல்லையா? பிறகு நாலாபுரத்திலும் அங்கு மாஸ்டர் புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவான் ஆகி சூட்சும இயந்திரங்களின் மூலமாக அனைவரின் புத்திகளை தொடுவீர்கள் என்றால் ஏதோ சக்தி, ஏதாவது ஒரு தெய்வீக நிலை தன் பக்கம் கவர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி பரவும். சந்திப்பதற்காக தேடுவார்கள் மற்றும் ஒரு வினாடி தரிசனம் செய்வதற்காக துடிப்பார்கள். அதன் அடையாளமாக ஜட சிலைகள் இதுவரை தரிசனம் செய்யப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றன. எப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது உற்சவம் நடக்கிறது என்றால் ஜட மூர்த்திகளுக்கு எவ்வளவு கூட்டம் கூடிவிடுகிறது. எத்தனை பக்தர்கள் அந்த நாளில் அந்த நேரத்தில் தரிசனம் செய்வதற்காக துடிக்கிறார்கள் மற்றும் ஏங்குகிறார்கள். அநேக தடவை தரிசனம் செய்திருந்தும் அந்த நாளின் மகத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக பாவம் எவ்வளவு கடின முயற்சி செய்கிறார்கள். இது யாருடைய அடையாளம்? நடைமுறையில் நடந்ததினால்தானே நினைவு சின்னமாக இந்த அடையாளங்கள் உருவாகி இருக்கின்றன. நல்லது. பஞ்சாப் மற்றும் யூபி ஜோன்களின் சந்திப்பு. ஞான கடல் தந்தையிடமிருந்து வெளியாகி இருக்கும் ஞான கங்கைகள் நீங்கள் என்று அப்படி அனுபவம் செய்கிறீர்களா? யூபியில் கங்கையின் மகத்துவம் ஏன் இருக்கிறது? ஏனென்றால் வேறு எந்த நதியையும் பதீத்த பாவனி என்று கூறுவதில்லை. கங்கையை மட்டும்தான் பதீத்த பாவனி என்று கூறுகிறார்கள். யமுனை நதியை பதீத்த பாவனி என்று கூறமாட்டார்கள். அதை சரித்திர பூமி என்று கூறுகிறார்கள். பஞ்சாபிலும் நதிகள் அதிகமாக இருக்கின்றன. நதி எங்கு செல்கிறதோ அந்த இடங்களை பசுமையாக ஆக்கிவிடும் இல்லையா? பசுமையானது மற்றும் குஷியானது. அப்படி உங்கள் அனைவரின் வேலையும் கூட அனைவரையும் பசுமையானவராக ஆக்குவது ஆகும்.
எந்த ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் சாரிலிருந்து காய்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த மாதிரி காய்ந்து போய் இருப்பவர்களை மீண்டும் பசுமையானவராக செழிப்பானவராக ஆக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வேலையாகும். எங்கு வறட்சி இருக்குமோ அங்கு மனிதன் ஒன்றுமில்லாத ஏழையாகி விடுகிறான். மற்றும் எங்கு பசுமை இருக்கிறதோ அங்கு மனிதன் குஷி நிறைந்தவனாக ஆகிவிடுகிறான். அப்படி புது உலகம் செழிப்பான உலகமாகும் மற்றும் பழைய உலகம் வறண்ட உலகமாகும். நீங்கள் அனைவருமே வற்றாத ஜீவ நதிகள் தான் இல்லையா? அப்படி தன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் ஆத்மாக்களை பசுமையானவராக மற்றும் செழிப்பானவராக ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். இந்த நேரம் அனைவரின் விசேஷ கவனம் பஞ்சாபின் பக்கம் இருக்கிறது. எந்த விஷயத்திற்காக? அகால மரணத்திற்காக. மிக அதிகமான அகால மரணம் பஞ்சாபில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அகால மரணத்திலிருந்து காப்பாற்றுபவர்கள் தான் இல்லையா? அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு அமர ஞானம் கொடுத்து அமரர் ஆக்கினீர்கள் என்றால் பல ஜென்மங்கள் அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். சத்யுகத்தில் அகால மரணம் ஏற்படாது. தன்னுடைய விருப்பத்தினால் உடலை விடுவார்கள். எப்படி இந்த பழைய ஆடையை தன் விருப்பத்தோடு மாற்றுகிறீர்கள்? நிர்பந்தத்தில் இல்லை. அதே போல் இந்த உடல் என்ற ஆடையையும் தன்னுடைய விருப்பத்தினால் மாற்றம் செய்ய வேண்டும். எப்படி ஆடையின் ஆயுள் முடிவடைந்து விட்டது, பழையதாகி விட்டது என்றால் மாற்றிவிடுகிறீர்கள். அதே போல் நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஆயுளுக்கேற்றபடி உடலை மாற்றுவீர்கள். அப்படி குழந்தைகள், நீங்கள் அந்த மாதிரி துக்கமான ஆத்மாக்களுக்கு நாங்கள் உங்களை 21 ஜென்மங்களுக்காக அகால மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற குஷியான செய்தியை கூற வேண்டும். தற்சமயம் அகால மரணத்திற்கான பயம்தான் இருக்கிறது. பயத்தோடு சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள், போய் வந்து கொண்டும் இருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு குஷியின் விஷயத்தை கூறி பயத்திலிருந்து விடுவியுங்கள். உதாரணமாக, இந்த உடல் சென்று விட்டால் கூட பயத்தோடு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் அகால மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுபவன். கொஞ்சம் உடன் எடுத்து செல்கிறேன், காலியாக செல்லவில்லை. இந்த குஷி இருக்கும். அப்படி இந்த சேவை செய்கிறீர்களா? அல்லது என் மேலும் குண்டடிப்பட்டு விடக்கூடாது என்று பயப்படுகிறீர்களா? அனைவரும் தைரியசாலிகள் தான் இல்லையா? தன்னுடைய அமைதி மற்றும் சுகத்தின் எண்ண அலைகள் மூலமாக மக்களுக்கு சுகம் மற்றும் அமைதியின் அனுபவத்தை செய்வியுங்கள். எப்படிப்பட்ட தீவிரவாதியாக இருந்தாலும் அவரும் அன்பு மற்றும் அமைதியின் சக்தியின் எதிரில் மாறிவிடுவார். உங்களிடம் அப்படி யாராவது ஒருவர் வருகிறார் என்றால் என்ன செய்கிறீர்கள்? அன்போடு தான் மாற்றம் செய்கிறீர்கள் இல்லையா? தன்னுடைய சகோதரனாக்கி விடுகிறீர்கள் இல்லையா? நல்லது. வரதானம்: கர்மாத்திக் நிலையில் நிலைத்திருந்து நாலாபுறத்திலுள்ள சேவைகளை கையாளக்கூடிய சித்தி சுரூபமானவர் ஆகுக. விளக்கம்: வரும் நாட்களில் நாலாபுறத்தின் சேவைகளின் வளர்ச்சியை கையாளுவதற்காக விதவிதமான வழிகளை கடைபிடிக்க வேண்டி வரும். ஏனென்றால் அந்த நேரம் கடித போக்குவரத்து, தந்தி, தொலைபேசி ஆகியவை வேலை செய்யாது. அந்த நேரம் வயர்லெஸ் செட், கம்பியில்லாத சாதனம் தேவையாக இருக்கிறது. இதற்காக இந்த நேரம் கர்மயோகி, அடுத்த நேரம் கர்மாத்திக் நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது நாலாபுறமும் எண்ணத்தின் சித்தி மூலமாக சேவையில் சகயோகி ஆக முடியும். ஸ்லோகன்: உங்களுடைய சகஜ யோகி வாழ்க்கைதான் பரமாத்மா அன்பின் பாலனையின் சொரூபம் ஆகும். ஓம்
शांति। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।